மகாதேவா, 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 வையகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இக்கணம் ஓய்வெடுக்கப் போகிறேன். இக்கணம் ஓய்வெடுக்கப் போகிறேன். எங்கு செல்கிறீர்கள் நாராயணா? எனது வினாவிற்கு விடையளிக்காமல் தாங்கள் இவ்வாறு ஓய்வெடுக்க செல்லக்கூடாது. என் தந்தை யார் என்ற உண்மையை கூறுங்கள். நாராயணா, என் தந்தையின் பெயரை கூறுங்கள். இந்த மாயத்திரைக்கு மிக்க நன்றி அந்தகாசுரா. இனி இதன் காரணமாக எந்த கவலையும் இன்றி நான் நித்திரைக்கு செல்லலாம் அல்லவா? தாங்கள் ஓய்வெடுப்பதற்கு இல்லை. நாராயணா, இவ்வாறு என் வினாவிற்கு விடையளிக்காமல் செல்லக்கூடாது. நாராயணா, நாராயணா! அமைதியாக இரு அந்தகாசுரா. உரத்த குரலில் பேசாதே. என் நாராயணர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உன்னிடம் இருந்த ஒரு வாய்ப்பை நீ இழந்து விட்டாய். ஆனால் இரண்டாம் வழி இப்பொழுதும் உன்னிடம் உள்ளது. செல். உனது அசுரமாதா திதி கூறியபடி மகாதேவரின் கண்களில் மாயத்திரையை கட்டிவிடு. அவரை இங்கு அழைத்து வா. அப்பொழுது உன் தந்தை யார் என்று நாராயணர் உன்னிடம் கூற வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்ல, எனது நாராயணர் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். உனது அருவருப்பான குரலைக் கொண்டு அவரது ஓய்வை கலைத்து விடாதே அந்தகாசுரா. நாரதா, இந்த அருவருப்பான குரல் தான் உன் சுவாமியை இருள் சாம்ராஜ்யத்திற்குள் தள்ளியது. நீ வணங்கும் இறைவனின் பார்வை பறிபோய்விட்டது. இப்போது இந்த பக்தனுக்கு எதை காண கண் பார்வை தேவை? நாரதனின் வாழ்க்கையில் காரிருள் சூழட்டும், காரிருள் சூழட்டும். நாரதா, இருள் ராஜ்யத்திற்கு உன்னை நான் வரவேற்கிறேன். இவ்வாறே பார்வையின்றி அலைந்து திரிவாய். மகாதேவா, மகாதேவா, மகாதேவா! நாராயணா, இந்த பக்தனுக்கு தங்கள் காலடியில் இடம் தாருங்கள். அப்பொழுதுதான் தங்கள் அருகாமையில் அமர்ந்து தங்கள் பெயரை நான் துதிக்க இயலும். என் நாராயணர் காலடியில் அமர்ந்தபடியே அவர் நாமத்தை நான் துதிப்பதை விட வேறு என்ன சுகம் எனக்கு இருக்கப் போகிறது? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. மகாதேவா, அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிவதற்கான நேரம் வந்துவிட்டது. அந்த யுத்தத்திற்கு முன்பாக அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய துவங்க வேண்டும் தேவி. ஏனெனில் நாராயணர் அனைத்து பொறுப்பையும் எனக்கு அளித்து யோக நித்திரைக்கு சென்று விட்டார். இனி இவ்வையகத்தில் என்ன நடந்தாலும்